நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உழைப்பு வந்து வீணாக்கப்பட்டு விட்டது அல்லவா. 23 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைத்தாங்க. உழைத்து இந்த தீன் வீணாகி கொண்டு இருக்கின்றது. ஹிலாஃபத் வந்து ஒழிக்கப்படுது. பின்னாடி வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாதிப்பு. இன்னைக்கு நம்ம எவ்வளோ பாதிப்படைஞ்சிட்டு இருக்கோம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அதை சிந்திச்சாங்க, அதை யோசிச்சாங்க. பின்னாடி வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு தலைமை இல்லைன்னு சொன்னால், உலகளாவிய ஒரு தலைமை இல்லைன்னு சொன்னால் பெரிய பாதிப்பை, இன்னைக்கு நம்ம அந்த பாதிப்பை அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த பாதிப்பை நாம் உணராமல் இருக்கிறோம். ஏன்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு நமக்கு தெரியாது. எதனால் அவங்க கொல்லப்பட்டாங்க? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க. இது நம்ம கேள்விப்படுறோம். எதற்காக கொல்லப்பட்டாங்க? எதனால் கொல்லப்பட்டாங்க? எந்த நோக்கத்திற்காக அவங்க போனாங்க? இதெல்லாம் நமக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம இன்னைக்கு இவ்வளோ சோதனைகளுக்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் முஸ்லீம்கள் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருப்பது எதனால் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த இஸ்லாமிய ஆட்சி முறை இருக்கு இல்லையா, அந்த ஒரு தலைமை, உலகளாவிய தலைமை மன்னர் ஆட்சியாக மாற்றப்பட்டது. அதை எதிர்த்து தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க, கர்பலா களத்துக்கு போகிறாங்க. எதுக்காக போனாங்கன்னா, இவங்க வந்து பின்தொடர்ந்துக்கிட்டே வர்றாங்க. யசீதுடைய படை வந்து 20,000 பேர் கொண்ட படை பின்தொடர்ந்துட்டு வருது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக போய் நான் வந்து இந்த தீனை திரும்பவும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல போகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உழைச்சாங்களோ 23 வருஷம், எந்த தீனை நிலைநாட்டினார்களோ அதை நிலைநாட்டுறதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வலுக்கட்டாயமாக போர் அவங்க மீது திணிக்கப்படுது. யார் இருக்கிறாங்க? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாள் வச்சிருக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செஞ்சாங்க இல்லையா, அந்த வாள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கப்புறம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வருது, அவங்களுடைய அண்ணன், அதுக்கப்புறம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வருது. அந்த வாள் அவங்க தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ போர் வருது. போரில் வந்து 20,000 பேர் படை, அந்த படையை எதிர்த்து இவங்க போரிடுறாங்க. யார்? பெண்கள் குழந்தைகள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு டென்ட்டு மாதிரி கட்டி அந்த டென்ட்டுக்குள்ளே வச்சுட்டு இந்த இளைஞர்கள் சிறுவர்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரியவங்களாக இருப்பாங்களா, அவங்களாம் கூட்டுட்டு வந்து போரில் நிற்கிறாங்க. வேறு வழி இல்லை, போர் அவங்கள் மீது திணிக்கப்பட்டது. போர் செய்கிறதுக்காகலாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போக இல்லை, மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போனாங்க. ஏன்பா இந்த மாதிரி இந்த தீனை இவ்வளோ அநியாயமாக மன்னர் ஆட்சியாக நீங்கள் மாற்றுறீங்க, ஹிலாஃபத்தை ஏன் மன்னர் ஆட்சியாக நீங்கள் மாற்றுறீங்க, அதனால் இந்த முஸ்லீம் உம்மத்து கியாமத் நாள் வரைக்கும் பாதிக்கப்படுமே அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி மக்களை சீர்திருத்தம் பண்ணுறதுக்காக தான் கூஃபாவுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. அப்போ அதை வந்து திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்க, போர் அவங்க மீது திணிக்கப்பட்டு போர் செய்கிறாங்க. 45, அதாவது மொத்தம் அவங்க உடம்புல 100க்கும் மேற்பட்ட காயங்கள் ஏற்படுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, 20,000 படை வீரர்கள், இவங்க ஒரு ஆள் கூட மொத்தம் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் அவங்கெல்லாம் வந்து டென்ட்டில் போயிட்டாங்க. ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30, 20, 25 பேர் தான் இருப்பாங்க. இவ்வளோ பேர் சேர்ந்து போர் செய்கிறாங்க. அப்போ எப்படி தாக்கு பிடிக்க முடியாது இல்லையா? அம்புகள் வந்து ஏயப்படுது. 45 இடத்துல அவங்க உடம்புல அம்புகள் குத்தப்பட்டிருந்தோம். ஆதாரப்பூர்வமான வரலாறுகளில் குறிப்பிடப்படுது. 45 இடங்களில் அம்பு மட்டும் குத்தப்பட்டிருந்தது. ஈட்டி, அம்பு இது மட்டும் குத்தப்பட்டிருந்தது. காயங்கள் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுடைய தலை வெட்டப்படுது. புகாரியில் வருதுங்க இது ஹதீஸ். புகாரி, திருமதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் குறிப்பிடப்படுது. அவங்களுடைய தலை வெட்டப்படுது. எவ்வளோ பெரிய அநியாயம்! நபியினுடைய பேரர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க, 4 வயசு குழந்தையாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ் எல்லாத்தையும் அறிவித்து கொடுத்துருவாங்க. பின்னாடி நடக்க போகிறது எல்லாத்தையுமே கியாமத் நாள் வரைக்கும் நடக்க போகிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். எதையெல்லாம் அறிவித்து கொடுத்தானோ அதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். அப்போ அந்த குழந்தையை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி கையில் வச்சுக்கிட்டு கண்ணீர் சிந்திட்டு இருக்கிறாங்க. ஹதீஸ் கிரந்தத்தில் வருது, முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ஹதீஸ். வச்சுக்கிட்டு கண்ணீர் சிந்துறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வந்துட்டு, யா ரசூலல்லாஹ், யார் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இப்போ தான் ஜிப்ரீல் வந்தார். ஜிப்ரீல் வந்து என்ன சொன்னார்னா, இந்த 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 குழந்தையை நீங்கள் இவ்வளோ கொஞ்சுறீங்க, ஆனால் இவர் வந்து கர்பலா களத்தில் கொல்லப்படுவார் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த கர்பலா களத்தில் இருந்து அந்த மண்ணை, சிகப்பு மண், அந்த ரத்தம் சிந்தின மண் இருக்கு இல்லையா, அப்போ பின்னாடி நடக்க போகிறது, அதை வந்து
எடுத்து காமிச்சாங்க, தன்னுடைய கையில் எடுத்து காண்பித்தார்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்